இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும். அவன் தாய் தகப்பன் தான் எங்களுக்கு வசதி, தாயிற் சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா இருக்காரு, அப்பா அப்பப்பா சொன்னாலும் ஓயாது, சொல்ல சொல்ல தித்திக்காது. தினம் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார். நான் கேட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டில் இருக்க கிளவி தான். அவர்கிட்ட போய் கேட்ப போனேன், ஏன் கிளவி நீ ஒழுங்காக பிள்ளைய வளர்த்துருந்தா அவர் தினம் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சிருப்பாரா? எனத்தை வளர்த்து தொலைச்ச கிளட்டி சிரிக்கின்னு. அவள் சொன்னா, ஊரெல்லாம் புள்ள பெத்தான் ஏடா உறங்காமல், நானும் புள்ள பெற்றேன் ஊருக்கே உதவாமல். அந்த கதையை ஏன்டா கேட்குற, உட்காந்து கேட்குறேன் எம்பேரான்னா. ஏதோ டைட்டானிக் ரேஞ்சில் ஃப்ளாஷ்பேக் இருக்குன்ட்டு நானும் உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னான், ஏலே இப்படிலாம் குடிச்சு உடம்பை கெடுத்து சீரழியாதரா, உறுப்பியாக சொல்கிறேன் கேளு, இனிமேல் குடிச்சேனா உன்னை வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன்னு. உடனே வந்தது உங்கள் அப்பனுக்கு கோவம். அடி என்ன நினச்சிட்டு கலட்டு சிரிக்கு மேலேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு என் கூட வந்தாண்டா. ஏலே உன்னை 10 மாதம் கஷ்டப்பட்டு செமந்த அந்த வகுறா, இந்த பெத்த தாயை பார்த்து எப்படா உனக்கு அடிக்க மனசு வருதுன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பன் சொல்கிறான்டா, எனத்த பெரிய பெத்து கிழிச்சிட்ட, நீ ஒருத்தி தான் அதிசயமாக செமந்த மாதிரி சொல்கிற. உன் வகுத்துக்குள்ளே கிடந்தானே 10 மாதம் கஷ்டப்பட்ட எனக்குள்ளே தெரியும். ஒரே இருட்டு, ஒரு டியூப் லைட் போட்டியா, சரி அதுக்கு வழிகட்ட கழுத ஒரு 10 ரூபா குண்டு பழுப்பு வாங்கி போட்டியா. போற போக்க பார்த்தா வயித்துக்குள்ள மெழுகுவர்த்தியை போட்டு ஏத்த சொல்வீங்க போல இருக்கே. நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கம்மா. அந்த கோயில் எதுக்கு போயிருக்கீங்க? சாமி கும்பிடவா போயிருக்கீங்க? என்ன மாதிரி பண்ணுங்கள சைட் அடிக்க தானே போயிருக்கீங்க? அந்த கோயிலுக்குள்ள கற்ப கிரகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டா தான் இருக்கும். அது ஏன் இருட்டா இருக்குன்னா அதை பார்க்க வர்ற மக்களுக்கு வெளிச்சத்தை காமிக்கணுங்கிறதுனால தான் அந்த கற்ப கிரகமே முதல்ல இருட்டா இருக்கும். சபாஷ். இப்படியெல்லாம் குடும்பம் எடுத்தேன். எங்கள் பாட்டியை குடும்பம் எடுத்தேன். எங்கள் அப்பன் என்னை விட்டு வைப்பார் ஐயா. எங்கள் வீட்டில் 3 பேர். மூத்தண்ணை இறந்து போயிட்டான், 2வது அக்காவை கட்டி கொடுத்தாச்சு. நான் மட்டும்தான் படித்தேன். 1லேருந்து 5ஆவது வரைக்கும் உள்ளூர் வாத்தியார் சப்போர்ட்டில் படிச்சுட்டேன். ஹைஸ்கூல் 6ஆப்பில் சேர்ந்தேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை படிக்கவே கூடாதுன்னு அடம் பிடிச்சாங்க. நான் படித்து தான் தீர்வே, நான் அழுது தெருவில் பிறண்டேன். ஊர்க்காரன் பூரான்னு சொல்லி படிக்கிறேன்னு சொல்கிற உள்ளேயே படிக்க விடாமல் சரியில்லை படிக்க போடுங்கன்னாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு படித்தேன். கடைசியில் 10ஆப்பு வந்து சேர்ந்தேன். இனிமேல் இந்த தாப்பன்ட்டு இருந்து ஒரு காலம் முன்னேறிக்கிற முடியாது, நாட்டுக்கு சேவை செய்வோம் நந்தையா. நாட்டு நல பணித்திட்டத்தில் சேர்ந்தேன். ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்துக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பூரா தன்னம்பிக்கை ஏற்படுத்தினேன். மகளிர் சுய உதவி குழுக்கு போனேன். அரசாங்கோட திட்டங்களை பற்றி எடுத்து சொன்னேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன். கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை நட்டுங்க, விவசாயத்தை பெருக்குங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்த்தேன். ஒரு கிராமத்துக்கு போய், எம்மா எய்ட்ஸ் இப்படி பரவுது, நீங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பிடிச்ச பாணியில் கிராமத்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிற தன்மையை நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ நான் ஒரு பாட்டு படிப்பேன் எப்பயும் போல. ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான், சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான். ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான், சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான். உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான், உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான். தாய் கருவறையில் 30% இருக்கும் அந்த கிருமிதான். HIV வந்ததையும் பாருங்க, எய்ட்ஸ் விரட்டிட எல்லோரும் பாருங்க. HIV-க்கும் வெள்ளை அணுவுக்கும் சண்டைங்க, இதில் HIV தான் ஜெயிக்குதுவார் உண்மைங்க. ஜெயிச்சதால வந்தது எய்ட்ஸுங்க, எய்ட்ஸை விரட்டிடணும் எல்லோரும் வாருங்க. சொல்லி படிச்சையா. போன வாரம் என்னுடைய இந்த சேவையெல்லாம் பார்த்து போன மாதம் நம்முடைய தமிழக அரசாங்கம் சிறந்த சமுதாய தொண்டை விருது கொடுத்தாங்க. எனக்கு சிறந்த சமுதாய தொண்டை விருது கொடுத்தாங்க. இதே ஒன்று சொல்கிறேன் இளைஞர்களே, எனக்கு கிடைச்ச தாய் தப்பனுக்கு மத்தியில் நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேனே. உங்கள் அப்பம்மாருங்களாம் நல்ல அப்பம்மாரத்தான் இருக்கிறாங்க, உங்களை படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் படிக்கிற வயசில் போதைக்கு அடிமையாயிடாதீங்க, பொண்ணுக்கு அடிமையாயிடாதீங்க, பேராசைக்கு அடிமையாயிடாதீங்க, சாதிக்க நினைங்க. எந்த தகப்பனாவது உங்கள் சாதிக்க வேண்டிய வயசில் தடங்களை வச்சானா அதெல்லாம் கவலைப்படாமல் தரணியில் தடம்பதிக்கு கடந்துடுங்க. இளைஞர்களே சாதிக்க வேண்டிய வயதில் சபலத்திற்கு அடிமையாகி விடாதீர். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்னையா, நீ நினைச்சால் அந்த சூரியன் உன் காலடியில் கிடப்பான், மறந்துடாதீங்க. ஐயா, அது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனார். அது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய கடத்திட்டு போனார். அதே மாதிரி சினிமாவுல பாத்துக்கிட்டீங்கன்னா வில்ல வந்து கதாநாயகியை கடத்திட்டு போவாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை கடத்திட்டு போனதா பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. உண்மை சம்பவம் இது. உடன்குடி பக்கத்துல 2 பொண்ணுங்க ஒரு டிரைவரை மாறி
செஞ்சா நேரா போனா ஒரு 1000 ரூபாய் 2 வில்லனுக்கு கொடுத்தா அந்த வில்லன் அந்த டிரைவரை கடத்திட்டு போயிட்டார். அந்த டிரைவரை கடத்திட்டு போய் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என் புருஷனை காங்கல, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கையா, என் புருஷன் மினி பஸ் டிரைவர் அப்படிங்க. ஐயா, காதல் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எடுத்துக்காட்டுக்கு யாரை சொல்றோம்? ஒன்னே ஷாஜஹான் மும்தாஜை சொல்லுவோம், லைலா மஜ்னுவை சொல்லுவோம், அம்பிகாவதி அமராவதியை சொல்லுவோம், தேவதாஸ் பார்வதியை சொல்லுவோம். காதலுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கும் போதெல்லாம் அன்னைக்கு காதலை மட்டுமே எடுத்துக்காட்டா சொல்ற நாம இன்னைக்கு காதலை ஏன் எடுத்துக்காட்டா சொல்ல மாட்டோம்? ஏன்னா இன்னைக்கு காதல்கள் ஒரு சில பேர் காதல்ங்கிற வார்த்தையில தப்பா போய்கிட்டு இருக்காங்க. ஐயா, படிக்க வைக்கிற தாய் தங்கையை நம்பணும், படிக்க வச்ச தாய் தந்தையரை நம்பணும், தவிக்க வைக்கிற தாவானியை நம்ப கூடாதியா. ஐயா, கல்யாணத்துக்கு வயசு கவர்மெண்ட் உதிச்சிருக்கு. அதாவது பெண்களுக்கு 18 வயசு பூர்த்தியாகும், ஆண்களுக்கு 21 வயசு வரணும், அப்பந்தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்டே ஒரு வயசு நிர்ணயிச்சிருக்கு. அதே மாதிரி என்னைக்கு காதல் வரணும்னா ஒரு ஆண்மகனுக்கு 20 வயசு, ஒரு பொண்ணுக்கு 18 வயசு வரணும் அப்படின்னு என்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டில் கண்டதே காதல் கொண்டதே கோலம் நீ மாறாம நல்ல காதல்கள் சரித்திர புகழ் படைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஓகே. 2 பொண்டாட்டியால தகராறு. 2 பொண்டாட்டியாவும் 2 பொண்டாட்டியால தகராறு. எனக்கு 2 பொண்டாட்டி இல்லை, எங்க அப்பா பொண்டாட்டி, ஒன்று ஏன் பொண்டாட்டி. எவ்வளவு விவரமா இருக்கு. வீட்டுக்குள்ள போறேன், எங்க அம்மா முடி என் வீட்டுக்காரி கையில இருக்கு, எங்க வீட்டுக்காரி முடி எங்க அம்மா கையில இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கூட டோப்பாவன் ஒரிஜினல் முடி. இவ அங்க இழுக்கா, இவ இங்க இழுக்கா, அவ அங்க இவ இங்க, நடு வீட்டில் ஒருத்தன் சேரு ஓட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, என்னைய பெத்த அப்பன். உள்ளுக்கு போனவனே எப்பா 2 பேதிலவோ சண்டை ஓடுதா, நடு வீட்டில் உட்காந்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, உனக்கு போர் அடிச்சுன்னா இன்னொரு சேரை போட்டு உட்காரு, நீ என்னை பார்த்து சிரின்ட்டான். வேற ஒன்றும் இல்லையா. பொம்பளை அவ்வளோரும் பாருங்க, இந்த கேன் பேக்குன்னு ஒன்று தொங்க போட்டிருக்கா, எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரியல. என்னமோ கேன் பேக்கில் 1 லட்ச ரூபா பணமாக வச்சுருக்க போகிற, 2 கடலை மிட்டாய், ஒரு 2 கேர்பின், இவ்வளோ காண ஸ்டிக்கர் போட்ட வச்சுக்கிட்டு சிட்டுக்கு 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 சிட்டுக்குன்னு போய்கிட்டு இருக்கா. ஸ்டிக்கர் போட்ட நெத்தியில் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மேலே பொட்டை ஒட்டியிருக்கா, எருவு மட்டும் மேலே பொட்டை ஒட்டியிருக்கா. என்னையா செய்ய சொல்லுதிய, பொட்டு வட்டமாக வைக்கணும், பாம்பு தேளு நட்டுக்காளி பூரா லைட்டு வச்சு பொட்டு வச்சுருக்கா. தலைமுடி எங்கள் அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு 6 அடி கூந்தல். 6 அடி. எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, சிகைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, சிகைக்காயை வச்சு எங்கள் அம்மா கூந்தல் அப்படியே தேய்ச்சி, எங்கள் அம்மா குளித்த உடனே எங்கள் அம்மா தலையை விரித்து தீயை கீழே வச்சுருவான், சாம்பிராணி புகையை வச்சு கூந்தலை காய வச்சு எங்கள் அம்மாவுக்கு பின்னி குஞ்சலத்தை மாட்டி ராக்குடி மாட்டி நெத்தி சூட்டி போட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, என் வீட்டுக்காரிக்கும் நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்காரிக்கும் அப்படி சிகைக்காய் போட்டு தேய்ச்சி குஞ்சலை மாட்டி நடக்க விடணும்னு ஒரு ஆசை. கல்யாணம் முடிஞ்ச 3ஆம் நாத்து என் வீட்டுக்காரி அப்படி பால்கனியில் உட்காந்துருக்கா. எப்போ அவங்க பால்கனியில் தான் உட்காந்துருப்பாள். அங்கே உட்காந்துருக்க என் வீட்டுக்காரியை பார்த்து நான் கேட்டேன், செல்லக்குட்டி, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தலையில் சிவைக்கா தேய்ச்சி அப்படியே சாம்பிராணி காட்டி தலையை பின்னி விடுவார், உனக்கு நான் பின்னணும்னு ஆசைப்படுறேன் வான்னேன். அது எதுக்கு நான் அங்கே வரணும், இந்த புடின்னு டோப்பாக கலத்தி தூக்கி கையில் தூக்கிட்டாங்க. வாழ்க்கையில் நொந்து நூலாகி போயிருக்கான் ஐயா. சமீப காலம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய் பிறலையை கிளப்பி விட்டுட்டா எவனோ ஒருத்தன். கழுகுமலையில் கிளம்புன பேய் பிறலை திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு அவன் வீட்டில் ஒரு வேப்ப மரத்தை ஒடிச்சு குத்திக்கிட்டே இருக்கான். ஏன் வீட்டுக்கு திருச்செந்தூரில் ஒருத்தன் வந்தான், இவ்வளோ வேப்பங்குச்சியை கொண்டு வந்தான், சொரு வேணும் நான் எதுக்குன்னு. பேய் வருதுன்னே, பேய் வருதுன்னா எப்படிடா வருதுன்னே, ஒரு அம்மா வருவாங்க கூட, ஒரு புள்ள வரும், தண்ணி கேட்கும், உங்கள் வீட்டம்மா தண்ணி கொண்டு வர போயல அம்மா இருக்க மாட்டாங்க, ரத்தம் கேட்கி செத்து போயிடுவான்னாங்க. நான் சொன்னேன், அம்மா வரட்டும் புள்ள வரட்டும் தண்ணி கேட்கட்டும், எங்கள் வீட்டு பேயை பார்த்து சாகுதா இல்லையான்னு பாருங்க. மனைவி என்பது மனைவி சொல் மந்திரம் இல்லையா, மனைவி வெறும் தந்திரவாதி மந்திரவாதி, சுட்டு சுண்ணாம்பான சில ஆண்களின் மத்தியில் நானும் ஒருத்தையான்னு சொல்ல வந்திருக்கேன். காமெடியாக நகைச்சுவையாக பேசுனீங்க, இருந்தாலும் ஏதோ நகைச்சுவைக்காக தான் மனைவி இப்படி தாக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஜத்தில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயா உண்மையிலே நகைச்சுவைக்காக தாக்கினாலும் என் மனைவி எப்படின்னா சொல்லி தானே ஆகணும்.
நான் நகைச்சுவையாக நிறைய பேசுவேன். இது நகைச்சுவைக்காக தான். சில மனைவிகள் இருக்கிறாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு என் மனைவி. ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரு 1000 கூட்டம் இருக்கும். என் மனைவி இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் மனைவி கூட்டத்தில் உட்காந்துருந்தா, என் மனைவி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என் மனைவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நேராக கீழே இறங்கினேன். உன்னை இப்படி வாங்குன்னு வாங்குதானே, உனக்கு சூடு சொரணையே இல்லையான்னு. என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமாச்சா? நான் சொல்லி தானே ஆகணும். எத்தனை என்ன ஏசுங்க, ஆனால் உங்களுக்கு விழுத ஒவ்வொரு கைத்தட்டும் எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம்னு சொன்னாயா என்ன. தன்னுடைய கணவன் என்ன திட்டினாலும் அதை தாங்கிக்கிட்டு தன்னுடைய கணவன் கைத்தட்டு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை போன்று பலருக்கு மனைவி அமைந்து விட்டால் மனைவி சொல்லி மகிழ்ந்திருந்தார். கடந்த மாதம் பழனியிலே நடைபெற்ற அரட்டை அரங்கத்திலே ராம்குமார் என்ற ஒரு சிறிய பையன், சின்ன பையன், தன்னுடைய பெற்றெடுத்த தாய்க்காக, தன் கூட பிறந்த தங்கச்சிக்காக, தன் தங்கச்சிக்கு நாட்டியங்கத்தை தரணும், அந்த பொண்ணுக்கு நல்ல ஆடை வாங்கி தர வேண்டும், தன் தாயின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்துல் கலாமை போன்று பத்திரிகையை போட்டு விற்று, செய்தித்தாளை போட்டு விற்று, தன் ஒரு பக்கம் உழைத்து கொண்டே படித்து வாழ்க்கையிலே முன்னேறுகிறான் என்று சொன்னவுடன் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு கடை வைத்து கொடுக்க வேண்டும், ஒரு தொழில் செய்ய ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கம் சொன்னதற்கு ஏற்ப சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் அந்த மேடையிலேயே அந்த மாணவனுக்கு நிதி கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த மேடையிலே அன்றைக்கு வசூலான நிதி 9550 ரூபாய். இதைத் தொடர்ந்து சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை கண்டு யாருக்காவது கஷ்டம் என்று சொன்னால் ஓடோடி வந்து உடனே உதவிக்கரம் நீட்டும் குணம் கொண்ட லண்டன் சுதன் என்பவர் 15,000 ரூபாய் அந்த ராம்குமார் அவனுடைய குடும்பத்திற்காக, அவனுடைய வேலை வாய்ப்புக்காக கொடுத்திருக்கின்றார். சென்னையைச் சேர்ந்த ரவி என்பவர் 3000 ரூபாய் அளித்திருக்கின்றார். மொத்தம் 27,550 ரூபாயை அந்த பழனியை சார்ந்த ராம்குமாரின் குடும்பத்திற்கு சன் டிவி சொல்வதோடு மட்டுமல்லாமல் சன் டிவியின் அரட்டை அரங்கம் அதை செய்து காட்டும் என்ற அடிப்படையிலே அந்த பணத்துக்கு அவர்களுக்கு ஒரு கடை வைத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி தரும் என்பதை இங்கே தெரிவித்து, அந்த பழனியை சார்ந்த ராம்குமாரும் அவருடைய தாயாரும் இங்கே வந்திருந்தால் அவர்களை மேடை கிடைக்கிறேன். அழுவக்கூடாது. சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்றியா? சொல்லுங்க சார். இன்னைக்கு என் பையன் என்னை ஒரு கடை முதலாளி ஆக்கி இருக்கேன். அவனோட தன்னம்பிக்கை, அவன் இந்த வயசுல அப்பா பார்க்குற வேலையை அப்பா விட்டுட்டு போனாலும் நான் உனக்கு இருந்து எல்லா உதவியும் பண்ணுவேன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு பேப்பர் போட்டு அந்த காசை கொண்டு போய் இப்போ ஏற்பட்ட குழந்தை பெற்றதுக்காக நான் ரொம்ப நன்றி படுறேன். அதுவும் இல்லாமல் சன் டிவி அரட்டை இறங்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப நான் வணக்கம்னு சொல்லி ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா விட்டுட்டு போனேன், எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தா நாங்கள் அண்ணாத சார். எங்கள் அப்பா இருந்துட்டு இது கடினமான சுமைன்னு விட்டுட்டு போயிருந்தாரு. ஆனால் எங்கள் அம்மா இது இனிமையான சுமைன்னு ஏற்றுக்கிட்டாங்க சார். இதுதான் சார் தாயினோட மனசு. ஓகே, இந்த மாதிரி பிள்ளை இருந்தா, இந்த தாய் நான் பெற்ற பிள்ளையை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால், பெற்றெடுத்த பிள்ளை என்று சொன்னால் ஒரு தாய்க்கு பிள்ளை என்பவன் தொல்லையாக இருக்கக்கூடாது, இதை போன்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். இப்படி பிள்ளைகள் நாட்டிலே இருந்தால் இந்திய மண்ணே தலை நிமிரும். உங்களை வாழ்த்துறேன். வாழ்க வாழ்க. உள்ளதை சொன்னால் ஒத்துக்கணும், உண்மையை சொன்னால் ஏத்துக்கணும் என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 4 பழமொழிகளை கொண்டு தங்களுக்கே உரிய
பாணியிலே இங்கே கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்ற தலைப்பிலே யார் பேசினார்கள் என்று அலசி பார்த்தால் ஒரே ஒரு பெண் பேசினார், பமீலா என்று நினைக்கின்றேன். அவர் பேசினார். 14 பேர் பேசினதுல கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்று பேசுவதற்கு ஒரே ஒரு பெண் வந்திருக்கிறார் என்று சொல்லும் போதே இந்த கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்பதே குறுகி கோணி குறுகி இன்றைக்கு நாணி நிற்கின்றது. காதல் அந்த அளவுக்கு தேய்ந்திருக்கிறது. இந்த காதல் இந்த அளவுக்கெல்லாம் தேய்ந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஒரு உன்னதமான புனிதமான காதலை படம் எடுத்த தமிழ் படைப்பாளிகள் இருந்த இந்த மண்ணிலே காதல் இப்படி சிதைந்திருக்கிறதா என்பதை ஒரு படைப்பாளி என்ற முறையில் நான் வேதனையோடு உற்று நோக்குகிறேன். ஆனால் பமீலா மீது எனக்கு கோபம் இல்லை. ஒரு பெண்ணாக இருந்தே ஒரு பெண்ணினத்தை அவர் சாடுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு திரைப்பட பாடல்களை பார்த்து அவர் பாடிய அத்தனை பாடல்களை பார்க்கும்போது பழைய பட பாடல்களை நினைவூட்டினார், பாராட்டுகிறேன். ஆனால் இன்றைக்கு புதிதாக வரக்கூடிய படங்களின் பாடல்களை வைத்துக்கொண்டு அதுதான் காதலோ என்று கேட்டால் அந்த பெண்ணுக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரைப்படம் என்பது வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய படம். அதிலே எழுதக்கூடிய பாடல் ஆசிரியர்கள் வியாபாரத்துக்காக விற்பனைக்காக பாடல் எழுதுகிறார்கள். அதுவே காதலின் அகராதி அல்ல, காதலின் இலக்கணம் அல்ல. இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்பது ஒரு உண்மையான அற்புதமான ஒரு உயர்ந்தது தான். ஆனால் அந்த உண்மையான காதல் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் வைரத்தை போன்றது. இந்த அம்மா பார்த்த மேல் பூச்சி காதல் எல்லாம் பவுடர் பூசி கொண்டு அலைவதை போன்ற காதல். அதனால் இந்த கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்றதை அந்த கருத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம் என்று பேசினாங்க. நம்முடைய தமிழ்ச்செல்வி பேசினார், ரத்னாமணி என்று நினைக்கின்றேன், இந்த அம்மையார் பேசினார். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது தன்னுடைய கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைக்கக்கூடிய பெண்கள் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். இருக்கின்ற காரணத்தால் தான் ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதை போன்ற நல்ல கணவன் மனைவிகள், கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவியை புரிந்து கொள்ள நல்ல கணவனாக இருந்ததனால்தான் மனைவி சொல்ல மந்திரம் என்று இவர் சொன்னார். இவரை பாராட்டுகின்றேன். அப்ப ஒருத்தர் புரிஞ்சு காட்டாக்கா வாழ்க்கையே இல்லைங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கணவன் மனைவி உறவு இருக்கு பாருங்க, அது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தங்க. மனைவியிடம் கணவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, கணவனிடத்தில் மனைவிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு, அதான் ஒரு பாடல்ல சொன்னேன், திருமணம் என்பது கூட்டலம்மா, பிள்ளை பெறுவதென்பது பெருக்கலம்மா, வகையாய் வாழ்வதென்பது வகுத்தலம்மா, மாறாய் பிரிவதென்பது கழித்தலம்மா, மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தேன் என்று உனக்கம்மா, கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டினவன் பொண்ணுக்கென்று உயிரம்மா, அது புரிஞ்சாதான் பொண்ணு, அதை சொல்லுவதே இந்த மண்ணு என்று சொன்னேன். அந்த மண்ணு சொன்னதை புரிந்த பெண்ணாக இருந்ததால் தான் இந்த பெண்கள் ஜெயித்திருக்கிறார்கள், இந்த ஆண்மகன் ஜெயித்திருக்கிறார். ஆனால் மனைவியை புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் தான் இதோ இந்த சாமி உளறுகிறார். இவர்கள் எல்லாம் கணவன் மனைவி சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை இல்லறம் நல்லறமாக இருக்கும். அடுத்தது, இந்த தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. அப்படிப்பட்ட உறவு. நான் சொன்ன மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு குழந்தை அழுதா, அதுக்கு எறும்பு கடிச்சுதா, ஈ கடிச்சுதா, அந்த குழந்தைய கரப்பா மிச்சுதா என்று அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் என்பதை உணர்ந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே உறவு தாய் உறவு தான். இந்த தாய் உறவுக்கு ஈடு இணையான உறவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, பெத்த தந்தை இல்லை, ஒரு தாய் வித்தை கற்றுக் கொடுத்து யோகா கற்றுக் கொடுத்து அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை சிவசங்கரி உடலை வளைத்தார். தாய் தந்தை மாதிரி ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர் சொன்னதை போல ஒருத்தரோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாத ரெண்டே உள்ளம் தாய் தந்தை உள்ளமாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட தாய் தந்தை உறவு அற்புதமான உறவு. அந்த தலைப்பு அற்புதமான தலைப்பு. ஆனா தாம் பெத்த புள்ள மேல அக்கறை செலுத்துறது என்பது இரத்த பந்தம், தொப்புள் கொடியில் வந்த பந்தம். அங்கேயும் ஒரு சுயநலம் இருக்கிறது. ஏன்னு கேட்டா, தாம் பெத்த பிள்ளைங்களை வாழ வைக்கிறது, இது வாழ்க்கையில் ரெண்டு ரகம். பெத்த பிள்ளைங்களுக்காக வாடுறது ஒரு ரகம், தனக்காக வாடுறது இன்னொரு ரகம். பெத்த பிள்ளைங்களுக்காக வாழக்கூடியவர்கள் தியாகிகள், தனக்காக வாழக்கூடியவர்கள் துரோகிகள். அவர்களெல்லாம் கணக்கில் எடுக்கவே கூடாது. ஆனால் தியாகம் உள்ள முடைத்த தாய் தந்தரை வாழ்த்துவோம். இத்தனை உறவுகளையும் சொன்னாலும் இதில் ஒன்னே ஒன்று, இன்னொரு தலைப்பு, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அதாவது
நிழலோடைய அருமை வெயில்ல போகலதான் தெரியுமா. ஒரு உறவோடு வாழும்போது சிலருக்கு அந்த உறவின் அருமை தெரிவதில்லை. பிரிந்த பிறகுதான் அந்த உறவின் அருமை தெரிகிறது. இருக்கும்போது உறவு கணவன் என்றால் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி என்றால் கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, இந்த சுரேஷ் பாண்டியன் என்ற ஒரு பையன், இந்த பையனை பார்த்தா படிக்க துடிக்கக்கூடிய இளந்தளிர். அவன் முகத்திலே வைத்திருக்கலாம் தாடி. தன் தந்தை குடித்து குடித்து குடியை கெடுத்து விட்டானே என்று தவிக்கிறான் வாடி. என்ன காரணம்? தந்தை படிக்க விடவில்லை. ஆனால் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அவர் தந்தை செய்கிறார். இந்த வெங்கடேஷ் எடுத்துக்கங்க, அவங்க அப்பா படிக்க விடல, ஆனா தன் உடல்ல கெட்ட கெட்ட பொருள் எல்லாம் சாதாரண பொருளாக வயிற்றுல போட்டு குடலையும் கெடுத்து தன் உடலையும் கெடுத்து தையும் பையன் படிக்க நினைச்சா படிக்காம தருதலையா இருந்த வெங்கடேசனுக்காக தன் உயிரையே நீத்த தந்தை எங்கே? தந்தை போனதற்கு பின்னால் என் தந்தை கடைசியாக கண்ணை மூடும் போது இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளடா என்று சொல்லிவிட்டு என் தந்தை சென்றாரே என்று இன்றைக்கு அழுகிறார், இன்றைக்கு கண்ணீர் வெடிக்கிறார். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது என்பதற்கு இந்த வெங்கடேஸ்வர் உதாரணம். உறவுகளை மதித்து வாழ வேண்டும். வாழுகின்ற நேரத்திலே உறவுகளை மிதித்து விட்டு அவர்கள் பிரிந்த பின்னால் ஐயோ பிரிந்து விட்டார்களே என்று வாடினால் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற படமொழிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற காரணத்தால் வாழ்கின்ற நேரத்திலே விழிப்புணர்வோடு திறந்த விழியோடு இருந்து எதிர்காலத்தை எண்ணி பார்த்து நாட்டையும் வளமாக்குவோம், வீட்டையும் நலமாக்குவோம் என்று வாழ்க வாழ்க என்று கூறி சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் இதையே தீர்ப்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.